வணக்கம் நேயர்களே, நான் தான் இளவரசன் பேசுகிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் கலபம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேன் நான். நம்ம சேனலுக்கு வந்து நம்ம மண்பானை யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு கலைஞன் வளரணும், ஒரு கலைஞன் வாழணும் அப்படின்னா வந்து முக்கிய காரணம் நம்மளுடைய நேயர்கள், அதாவது நம்ம யூடியூப் சேனல் நேயர்கள் தான் முக்கிய காரணம். என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னையும் போன்று இருக்கக்கூடிய கிராமிய கலைஞர்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அதை வந்து நம்ம இந்த நேரத்தில் நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம், பாட்டி வந்து இந்த பாட்டி டாக்டரா அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. உண்மையில் அது உண்மைங்க. ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னால் ஆஸ்பத்திரிக்கு போகிற வசதியெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டின்னு சொல்லுவோம். மாட்டு வண்டியில் தான் வந்து திடீர்னு யாருக்கா முடியலனாலும் மாட்டு வண்டி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இப்போ இந்த மாட்டு வண்டி அதெல்லாம் கிடையாது. இப்போ தான் நம்ம பஸ்ஸு, 2 வீலர், வீட்டுக்கு வீடு 2 வீலர் 4 வீலர் நிறையா வச்சுருக்கோம். அந்த காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இடுப்பு வலிக்குது அப்படின்னா, வயிற்று வலி ஏற்பட்டுருச்சு, குழந்தை பிறக்கிற டைம் அப்படின்னா ரொம்ப தூரம் போகணும், நடந்து போக முடியாது, இப்போ எதுலேயுமே போக முடியாது. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம போன வீடியோவில் பார்த்த அந்த பாட்டி, அதே மாதிரி 2-3 பேர் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. அவங்க வந்து தான் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் நார்மல் டெலிவரியாக இங்கே ஊர்லேயே பிரசவம் பார்த்துருவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் பார்த்தாலும் 30 குழந்தைங்க வந்து எங்கள் ஊரில் நல்லபடியாக இருக்கிறாங்க. அதில் அந்த மாதிரி அவங்க பிரசவம் பார்த்து பிறந்த குழந்தைகள் நானும் ஒருத்தன். அதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் வந்து நிறைய பெருமைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து பொங்கல் பார்த்திங்கன்னா வந்து 10-20 பேர் வந்து கோழி வரை நின்று கும்மி அடிப்போம். கும்மி அடித்து நான்லாம் உள்ளே போய் உட்காந்துக்குருவேன். அவங்க பெரியவங்களாம் வந்து நின்று கும்மி அடிப்பாங்க, கும்மி பாட்டு பாடி நிறையா பண்ணுவாங்க. நான் போய் உள்ளே உட்காந்துக்குவேன். அதில் ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம். கிராமத்தில் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான விஷயங்களை நம்ம கிராமத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ டவுன்லலாம் செய்கிறாங்க. ஸோ டவுனில் அந்தளவுக்கு செய்ய முடியாது. ஆனால் கிராமத்தில் இருக்கிற கிராமத்து வாழ்க்கை மாதிரி உண்மையிலே சொல்கிறேன், உலகத்தில் எங்கே போனாலும் நம்ம அனுபவிக்கவே முடியாது. எதுக்கு நம்ம சொல்கிறேன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால வந்து உணவு தட்டுப்பாடு ரொம்ப இருக்கும். அப்போ கம்மங்கூழ் கேப்பக்கூழ் தான் அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம சாம்பார் கூட்டு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகை இந்த காலகட்டங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மூலிகை ஜாமான்லாம் நிறைய நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம். காரணம் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, தண்டுக்கீரைன்னு சொல்லுவோம், முருங்கைக்கீரைன்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து மலத்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் எல்லாமே வந்து இயற்கையிலேருந்து சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம உடம்புக்கு சத்தான பொருள். அது மாதிரி வந்து கிராமத்தில் பார்த்திங்கன்னா, அப்போ வந்து சாப்பாடுக்கு, அதாவது அரிசி சோறை பார்க்கவே நான்லாம் என் வயசுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா, அரிசி சோறை பார்க்கவே நான் எப்போனா ஒரு 4-5 வயசுக்கு அப்புறம் தான் நான் அரிசி சோறை சாப்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ ஒரு பஞ்சம் மாதிரி அந்த காலத்தில் இருந்ததுங்க. ரொம்ப சங்கடமாக தான் நிறைய குழந்தைங்கள்லாம் வளர்ந்து வந்தோம். அந்த மாதிரி உணவு கிடைக்காத ஒரு நேரம். ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இல்லை. இருந்தாலும் நிறைய பொருளாதாரத்தில் நம்ம வளர்ந்து வந்துட்டோம். பொருளாதாரம் எல்லாத்தையுமே பொருளாதாரம் இருக்குது, எல்லாருமே வளர்ந்து வந்துட்டோம். அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த அம்மா வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம கும்மி பாட்டு, கோலாட்ட பாட்டுன்னு சொல்லி எங்களுள்ள நிறையா விஷயங்கள் எங்களுள்ள இருக்குது. அதை நான் தொடர்ந்து உங்களுக்கு நான் பதிவு பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் வந்து தயவுசெய்து நம்ம மண்பானை யூடியூப் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன் பெல் பட்டனை கிளிக் பண்ணக்கூடாது, இப்போ கூட அதை மறந்தாதீங்க நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அப்போ தான் வந்து நான் ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அப்போ தான் வந்து நம்ம வீடியோ நீங்கள் டக்குன்னு எடுத்து பார்க்கலாம். அதுக்காக தான் சொல்கிறோம். அதனால் தயவுசெய்து எல்லாருமே நம்ம மண்பானை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய விஷயங்களை ஒரு புதிய தொழில்நுட்பத்தோடு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு படம் நீங்கள் தேட்டரில் பார்க்குற அளவுக்கு அந்த ரேஞ்சில் நம்ம குறும்படங்கள், நிறைய பாடல்கள், நிறைய ஆல்பம் சாங்கு, ஷார்ட் ஃபிலிம் நிறைய நம்ம எடுத்து போட இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மண்பானை யூடியூப் சேனல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகும். அதனால் தயவு செய்து என்னை மண்பானை யூடியூப் சேனல் இளவரசன் ஆகிய எனது சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாட்டா, பாய்.